பக்கத்தில் வேற ஒருத்தவங்க குக் பண்ணிட்டு இருந்த கிச்சனில் இருந்து பிரியாணியை வாங்கி பிரியாணி டு ஹோம் அப்படின்னு ஒரு பிராண்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பொட்டி கடை சைஸில் இருக்கிறவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டாங்க இப்போ ஃபுட் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்களோட ஒரு க்ளவுட் கிச்சனும் 1 CR ரெவன்யூ பண்ணிகிட்ருக்கு பெர் ஆனம். ஸோ க்ளவுட் கிச்சனில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் சீக்கிரம் வருதுங்கிறதுனால போட்ட முதலீடை வேகமாக எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்துட்டு க்ளவுட் கிச்சனில் நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால வெறும் 5 லட்ச ரூபா முதலீட்டில் 5 வருஷத்தில் 5 கோடி ரூபா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமா ஒரு பிஸ்னஸில்? வணக்கம், என் பேர் கார்த்திகேயன் செல்வராஜ். நான் ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் டுங்கிள் கிச்சன். எங்களோட பிராண்ட் வந்துட்டு மல்டி க்ரோர் மல்டி பிராண்ட் க்ளவுட் கிச்சன் செயின். நாங்கள் 5 வருஷம் முன்னாடி 60 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 60 ஸ்கொயர் ஃபீட் இடம்னா அது ஒரு பொட்டி கடை சைஸ். அப்படி தான் ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் சொன்னது, பொட்டி கடை சைஸில் இருக்கிறவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டாங்க இப்போ ஃபுட் பிஸ்னஸில் அப்படின்னு சொல்லிட்டு. 60 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வெறும் 5 லட்ச ரூபா முதலீட்டில் மேன் பவர் பெருசாக யாரும் இல்லாமல், எங்ககிட்ட கிச்சனே இல்லாமல், பக்கத்தில் வேற ஒருத்தவங்க குக் பண்ணிட்டு இருந்த கிச்சனில் இருந்து பிரியாணியை வாங்கி பிரியாணி டு ஹோம் அப்படின்னு ஒரு பிராண்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிராண்டிங் தான் எங்களோடது, குக்கிங்கே வேற ஒருத்தவங்கள்ட்டருந்து வாங்கி அப்படி தான் எங்களோட பேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிஸ்னஸில். க்ளவுட் கிச்சன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் நிறையா பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க. க்ளவுட் கிச்சன் அப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எதுவுமே செட்டப் பண்ணாமல் வெறும் கிச்சன், அதாவது ஒரு சிஸ்டமில் எப்படி CPU மானிட்டர் எல்லாமே இருக்குமோ வெறும் CPU மட்டும் இருந்தால் என்னவோ அதுதான் க்ளவுட் கிச்சன். ஸோ நீங்கள் க்ளவுட் கிச்சன் அப்படின்னா அது ஹை ஃபுட்ஃபால் ஏரியா, நிறைய பேர் வர்ற இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப காஸ்ட்லியான ரெண்டல் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப விசிபிளான ஏரியா இருக்கணும் அப்படியும் அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எதுவுமே தேவையில்லை ஃபேன்சியாக. ஜஸ்ட்டு ஒரு கிச்சன், அது ஏதாவது ஒரு தெருவோட எண்டில் இருக்கலாம், 2வது மாடி 3வது மாடியில் இருக்கலாம். ரெண்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அவ்வளோ கம்மியாக இருக்கலாம். என்ன தேவை அப்படின்னா ஃபுட்டை குக் பண்ணி அதை பேக் பண்ணி கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணணும். அது மட்டும் தான் க்ளவுட் கிச்சன். ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணணும், ஃபுட்டை பேக் பண்ணணும், டிஸ்பேச் பண்ணணும், கஸ்டமருக்கு ஃபுட்டு நல்லபடியாக போகணும். அவங்க வெளியில் போய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம க்ளவுட் கிச்சன்லேருந்து கொடுக்கணும். அதுதான் க்ளவுட் கிச்சன். நாங்கள் மல்டிபிள் பிராண்ட்ஸை எங்களோட ஒரே கிச்சன்லேயே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ எங்களோட பிராண்ட் நேம் டுங்கிள் கிச்சன் அப்படின்னு வச்சோம். டுங்கிள் அப்படின்னா ஜெர்மனில் டார்க்னு அர்த்தம். ஸோ நாங்கள் ஏன் டார்க் கிச்சன் அப்படின்னு வச்சோன்னா எங்களோட ஸ்பெஷாலிட்டி, எங்களோட ஸ்ட்ரென்த் க்ளவுட் கிச்சன். ஸோ மல்டி பிராண்ட் க்ளவுட் கிச்சன் தான் எங்களோட USP. ஸோ எங்களோட USP என்னென்னா ஃபுட் கோர்ட் ஃப்ரம் க்ளவுட். எப்படி நம்ம ஒரு மால் போனால் ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குமோ அங்கே வேறு பிராண்ட் இருக்கும், நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம அங்கே போய் வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் என்விரான்மெண்ட்டை ஒரு க்ளவுட் கிச்சன்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் எங்களோட பிராண்ட் டுங்கிள் கிச்சன் ஃபுட் கோர்ட் ஃப்ரம் க்ளவுட். ஸோ இதை நாங்கள் முதல்ல எடுத்தோடனே நாங்கள் எங்களோட ஓன் கிச்சன் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய முதலீடு போட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஓன் கிச்சன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வேறு பிராண்டை ஒரே கிச்சன்லேயே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட பிராண்டை முன்னாடி எடுத்துகிட்டு போனோம். நிறையா கம்யூனிட்டி மார்க்கெட்டிங்லாம் பண்ணி பெருசாக ரீச் ஆகி பெருசாக ஹிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நிறையா IT கம்பெனிஸில் நாங்கள் பாப்அப் ஸ்டால்ஸ்லாம் பண்ணோம். ஸோ நிறையா ரெவென்யூ பண்ண ஆரம்பித்தோம். நிறையா ஈவெண்ட் ஆர்டர்ஸ், பார்ட்டி ஆர்டர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணி நிறையா ரெவென்யூ பண்ணிவிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கும் போது தான் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் ஒன்று எங்களுக்கு வந்துச்சு, COVID-19 பேண்டமிக். அப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எப்படி அந்த COVID-19ல் வேர்ல்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸஸ் டார்க்கில் எப்படி ட்ரவுன் ஆச்சோ அப்போ தான் அந்த டார்க்கில் எங்களுக்கு ஒரு பிரைட் கிடச்சிது இந்த டார்க் கிச்சன்ஸ் வழியாக. ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் எப்போன்னு எங்களுக்கு ஃபுல்லாக ரியலைஸ் ஆச்சுன்னா கோவிட்னால தான். கோவிட் நிறையா பேருக்கு ஒரு டிசாஸ்டராக இருந்தால் கூட எங்களை மாதிரி ஒருத்தவங்களை வளர்த்து விட்டதே அந்த கோவிட் தான். ஸோ வேவ் 1 கோவிடில் சரி, வேவ் 2லையும் சரி ரொம்ப அக்ரெசிவ் லாக்டவுன் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட எங்களோட பிஸ்னஸ் நாங்கள் க்ளோஸே பண்ணல. அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் டெலிவரி ஒன்லி கிச்சன், அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ வேவ் 1ல் நாங்கள் 1/2 CR ரெவென்யூ பண்ணோம். வேவ் 2ல் எங்களோட ஃபஸ்ட்டு 1 CR ரெவென்யூ டச் பண்ணோம். வேவ் 3ல் நாங்கள் 3 CR ரெவென்யூ டச் பண்ணோம். ஸோ கோவிட் பீரியடில் மட்டும் க்ளோஸ் டு 5 CR ரெவென்யூ நாங்கள் டச் பண்ணோம். அதுக்கப்புறம் வேவ் 1ல் எந்தெந்த பேச்சுலர்ஸ்லாம் வெளியூருக்கு போக முடியாமல் ஸ்டக் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு சர்வ் பண்ணோம் ஃபுட்டை. வேவ் 2ல் டாக்டர்ஸ், நர்சஸ், பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு சர்வ் பண்ணோம். ஒரு நாள் கூட கோவிட் டைமில் எங்களோட அவுட்லெட்டை நாங்கள் க்ளோஸே பண்ணல. எல்லாமே கரெக்டாக ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டாஃப் கூட ஃபயர் பண்ணல, ஒருத்தர் கூட சேலரி கட் பண்ணல, எல்லாருக்கும் ஃபுல் சேலரி கொடுத்தோம்.
எல்லாருக்கும் வேலை போயிட்டு இருக்கும்போது யார் வேலை இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம் இந்த பிஸ்னஸ் வழியாக. ஸோ எப்படி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு முதல்ல ஷெஃபே இல்லாமல் இந்த பிராண்டை ஸ்டார்ட் பண்ணோமோ, அதுக்கடுத்து வந்துட்டு ஷெஃபோட டிபெண்டன்சி வந்து நிறையா இருந்துச்சு. அந்த டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். எப்பயுமே நம்ம டேஸ்ட் மாறக்கூடாது. எங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம டேஸ்ட் மாறக்கூடாது. எப்பயுமே ஸ்கில்டு மேன் பவர் டிபெண்டன்சி நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஷெஃப்லெஸ் மாடல் வந்துட்டு நாங்கள் நார்த் இந்தியன் கியூசினுக்கு கிராக் பண்ணோம். எங்களோட ஃபுட்டை, எங்களோட பேஸ் கிரேவிஸ், எங்களோட பேஸ் மசாலாஸ் அண்ட் மேரினேட்ஸ் அண்ட் ரெசிபீஸ் வச்சு யார் வேணாலும் குக் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போலேருந்து ஸ்கில்டு மேன் பவர் டிபெண்டன்சி வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டோம் எங்கள் பிராண்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 7 கோடி ரூபா வரைக்கும் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சின்ன கிச்சன், பொட்டிக்கடை சைஸ் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ண அந்த கிச்சனை வச்சுட்டு. இப்போ எங்களோட ஒரு க்ளவுட் கிச்சனும் 1 CR ரெவென்யூ பண்ணிகிட்ருக்கு பெர் ஆனம். ஒரு கிச்சன் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா ரெவென்யூ பண்ணுது. ஸோ எவ்ரி கிச்சன் வந்துட்டு 1 CR ஒரு வருஷத்துக்கு ரெவென்யூ பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு எப்போயுமே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு அந்த சிட்டியில் ஸ்ப்ரெட் ஆகணும், அப்புறம் ஸ்டேட்டில் ஸ்ப்ரெட் ஆகணும், அப்புறம் கண்ட்ரியில் ஸ்ப்ரெட் ஆகணும், அப்புறம் தான் இன்டர்நேஷ்னலாக போக முடியும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஆனால் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு இந்த நியூ டிஜிட்டல் ஏஜில் எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகலை. ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஷெஃப்லெஸ் மாடல், விடாத பெர்சிஸ்டன்ஸ், நாங்கள் எப்பயுமே எந்த பிரச்சனையிலுமே நாங்கள் கிவ் அப் பண்ணல அப்படிங்கிறதுனால அதுக்கு பலனாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ யூஎஸில் ஒரு இன்வெஸ்டர் கிடச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களோட அடுத்த அவுட்லெட் வந்துட்டு சியாட்டில் சிட்டி யூஎஸ்ஏல ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது எங்களோட ஓவரால் ஜேர்னியில் வந்துட்டு எங்களுக்கு என்ன பாடம் அப்படின்னா வந்துட்டு டார்க் அப்படிங்கிற டார்க் கிச்சன்ஸ் வழியாக தான் வந்துட்டு டார்க்குக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் டார்க்லேருந்து தான் பிரைட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ எங்களோட ஓவரால் ஜேர்னியை சம்மரைஸ் பண்ணி ஒரு கோட்டில் சொல்லணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுட் கிச்சன்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இப்போ வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க வெளியில் போகிறத விட. ஸோ க்ளவுட் கிச்சனில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, ரிட்டர்ன்ஸும் சீக்கிரம் வருதுங்கிறதுனால போட்ட முதலீடை வேகமாக எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்துட்டு க்ளவுட் கிச்சனில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அந்த ஃப்யூச்சரோட வெல் அலைன் ஆகிட்டோம். இதை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு சில லட்சங்கள்லேருந்து, அதாவது வெரி ஃபியூ லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்து க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே இல்லை. இப்போ ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் போடணுன்னா 1 crore கம்மியாக ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் போடவே முடியாது. ஏன்னா அதில் வந்து கட்லரிஸ் இருக்குது, க்ராக்கரிஸ் இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஏர் கண்டிஷனிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு க்ளவுட் கிச்சன் போட்டோம்னா உங்களுக்கு குக்கிங் ரேஞ்சஸ் வேணும், ஒரு பேக்கேஜிங் ஸ்டேஷன் வேணும், ஒரு ஆன்லைன் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், அவ்வளோதான். மேன் பவரும் கம்மி, இடமும் கம்மி, ரெண்ட்டும் கம்மி, எல்லாமே கம்மி. ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரம் போட்ட முதலீடு எடுத்துட முடியும், நிறையா க்ளவுட் கிச்சன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ஒரே க்ளவுட் கிச்சனில் நிறையா பிராண்டும் லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி இந்த நியூ டிஜிட்டல் ஏஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக நம்ம லெவரேஜ் பண்ணிக்க முடியும். அதை தான் நாங்களும் பண்ணோம், அதை நீங்களும் பண்ணலாம். இப்போ எங்களோட இந்த ஓவரால் ஜேர்னியை வந்துட்டு ஒரே கோட்டில் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா, டார்க் இஸ் த நியூ பிரைட் அண்ட் இஃப் கிளவுட் இஸ் த ஃபியூச்சர், we are already present. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.